நடிகர்கள் இல்லாம சாதாரண மக்களே வந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஓட் பண்ணுவோமே தவிர, வேட்பாளர் மட்டுமே பார்த்தோன்னா நம்ம தொகுதி மட்டும்தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு கட்சி தலைவரை வச்சு நம்ம பார்த்தோன்னா மொத்தமாவே நல்லா இருக்கும். இப்போ யார் வரதா இருந்தாலுமே சரி, என்னோட மெயின் விஷயம் சொல்ல வருது என்னன்னா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும். நம்ம புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தேசத்துடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குது. இந்த ஒரு சூழல்ல தேர்தல்லாம் புதிய தலைமுறை அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சுக்கிட்டு புதிய தலைமுறை தேர்தல் பேருந்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில இருக்கிற 40 மக்களவை தொகுதியிலையும் சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வருது. இப்போ நாம புதுச்சேரியில வெங்கடேஸ்வரா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கோம். மாணவர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேள்வியை கேட்டுக்கலாம். இப்போ நீங்க முதல் தடவையா வாக்களிக்க போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க ஒரு வேட்பாளரை இவங்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது எதை வச்சு முடிவெடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பேர் தனுஷ்குமார். நாங்கள் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து போகிறேன். அண்ட் நான் ஒருத்தவங்க யார், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு அவங்க யார் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு ஓட் பண்ணணுன்றது என்னுடைய ஒரு பாயிண்ட். ஸோ தட் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், யாருமே வந்து பின்னாடி இருக்க இன்கிரியன்ஸ் பார்த்து வாங்க மாட்டாங்க, அதை யார் விற்கிறாங்கிறத பாக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாம அது யாரு என்ன பண்றாங்க, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குது, ஸோ அது அந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல தான் நான் ஓட் பண்ணணும் பார்க்கணுன்றது இருக்குது. இப்போ புதுசா அரசியலுக்கு வரவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அவங்களெல்லாம் நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அவங்க இதுக்கு முன்னாடி பெருசா அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காது, பெருசா மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரி ஒரு சூழல் அமைஞ்சிருக்காது, பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் குறைவான இடத்துல இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வசதி இருந்திருக்காது, ஆனா அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணும். அவங்களெல்லாம் நீங்க எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? சிம்பிள். அவங்க வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விதை போடுற மாதிரி அவங்க ஒரு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க, இல்ல ட்ரை பண்றது ஷோ ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க, இல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கலாம். ஸோ அதை வச்சு பண்ணலாம். அப்படின்னா அவங்க பண்ண போற விஷயங்கள் எந்த அளவுக்கு இம்பாக்டா இருக்கும், புதுசா இருக்கா, இல்ல ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களான்றதை நம்ம தெரிஞ்சு நம்ம அவங்க சப்போர்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு எலெக்ஷன் விட்டு கூட அவங்களை மாதிரி பண்ணலாம். நிறைய விஷயங்கள். நீங்க சொல்லுங்க, ஒரு வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா கட்சி தலைவரை வச்சு தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா நம்ம வந்து வேட்பாளரை மட்டுமே பார்த்தோன்னா நம்ம தொகுதி மட்டும்தான் நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு கட்சி தலைவரை வச்சு நம்ம பார்த்தோன்னா மொத்தமாகவே நல்லா இருக்கும். நல்ல கட்சி தலைவர் கீழே இருக்கிறவுடைய வேட்பாளர் கண்டிப்பாக நல்லது தான் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால கட்சி தலைவரை பொறுத்து தான் ஓட்டிங் பண்ணுவோம். நிறைய கட்சிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற வாக்குறுதிகள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலது நடக்குது, ஒரு சிலது நடக்கிறது இல்லை. இப்போ கல்வி கடன் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. அது இப்போ எனக்கு தெரிஞ்சாலும் முழுவதாக தள்ளுபடி ஆகல. அதே மாதிரி விவசாயிகளும் டெல்லி வரைக்கும் போயிட்டு போராடினாங்க, அதுவும் இன்னும் சரியா நடக்கவே இல்லை. அதுக்காக அவங்க எப்படி அங்கே போராட்டம் பண்ணி உணவு சாப்பிடாம ஆடை அணியாம கூட போராட்டம் வெயில நம்ம பார்த்தோம், அந்த நியூஸ்ல எல்லாத்துலயுமே பார்த்தோம். ஆனால் அது இன்னைக்கு வரைக்கும் நடக்கல. கல்வி கடன் அது மாதிரி தான். இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கல்யாணம் திருமணத்திற்காக கடன் வாங்குறாங்க, லோனு. அதை வந்து ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை பத்தி பேசுறதே கிடையாது. அதே மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா நீட்டு ரத்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு இப்போ சொன்னாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலை. ஆனா இப்போ அதால எவ்வளவு இழப்பு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது மக்களுக்கு பணி நல்லா தெரிஞ்சு இதுக்கு நம்ம வாக்களிக்கலாமா, இவங்க வந்தா நமக்கு எல்லாம் செய்வாங்களா அப்படின்னு அதை நம்ம பார்த்து தான் ஓட்டு வாக்களிப்போம்னு நான் என் சார்பா நான் சொல்றேன். நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்த்திருக்கோம். கமலஹாசன் வந்து 7-8 வருடங்களுக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சாங்க. இப்போ விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. நடிகர்கள் அரசியலுக்கு வருது சரியா தப்பா? நல்லது பண்றதுன்னு நினைச்சு வந்தாங்கன்னா சரிதான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி வேற எதமா கொண்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா தப்பு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது, அவங்க இறங்கினாதான் தெரியும். வர வரைக்கும் ஓகே தான் அவங்க பண்ற நல்லதோ கெட்டதோ, ஆனால் அது ஒழுங்கா நல்லது விஷயத்தை ஒழுங்கா பண்ணணும். அதான் என்னோட மோட்டிவ். என் கருத்து பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்க விடுற அறிக்கை, அதை எந்த அறிக்கை நமக்கு செட் ஆகுது, இவங்க விடுற அறிக்கை நமக்கு நல்லதா, அதை பார்த்து அவங்க நம்ம வரவேற்கலாம். யார் வேணா வரல, யார் வேணாலும் நம்ம வரவேற்கலாம். அவங்க நல்லது பண்றாங்கன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்ம ஓட்ட தாராளமாக செலுத்தலாம். அவங்க இப்போ தேர்தல் வருது, எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் அறிக்கையை விட்டாங்க, அதை பாத்தீங்களா? பார்த்தோம், ஆன்லைன்ல. என்ன சொல்லியிருந்தாங்க? சொல்லணும்னு பார்த்தா லைனா அவங்கவுங்க நிறையா இதை அதை பண்ற நிறையாவே வந்திருக்கு. அது நம்ம லிஸ்ட் போட முடியாது. புதுச்சேரியுடைய அந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு இருக்குல்ல, அதை ரத்து பண்ணிட்டு புதுச்சேரி மாநிலம் அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சிகள் சொல்லியிருக்காங்க. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி எது வந்து மக்களுக்கு ரொம்ப நல்லதோ, எப்படி இருந்தா மக்களுக்கு லாபகரமா இருக்கும், மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாதவங்களுக்கு எது நல்லது நடக்குமோ அப்படி பண்ணா நல்லா இருக்கும். மாநிலமா மாத்தி கொடுக்கறதே நல்லதுதான் சொல்ல போனா. மக்களுக்காக உண்மையாலுமே யார் போராடுறாங்களோ, இல்ல மக்களுக்கோட நல்ல திட்டங்களுக்கு யார் வந்து இது பண்றாங்களோ அவங்க வந்து கண்டிப்பா அரசியல் வரத்துல நாங்க அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். நடிகர்கள் வராங்க, சாதாரண மக்கள் வராங்க அப்படின்றது இல்லாம மக்களுக்கு யார் வந்து நல்லது செய்வாங்களோ, மக்களுடைய நல திட்டங்களை யார் மக்களுக்கு புரிஞ்சு மக்களுக்கு குரல் கொடுப்பாங்களோ அவங்களுக்கு வந்து எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம்.
நடிகர்கள் இல்லாம சாதாரண மக்களே வந்தாலும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க இல்ல அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஓட் பண்ணுவோமே தவிர, அவங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு யாராவது வந்திருக்காங்கன்னா அவங்க எங்களுடைய ஃபேன் அப்படின்றத பேஸ் பண்ணி நாங்க ஓட் பண்ண போறது இல்ல. புதுசா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் சொல்றேன். ஏன்னா இது வரைக்கும் இருந்தவங்களும் எதுவும் பண்றது இல்லை. இப்போ அவங்க ஒரு டைம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ புதுசா நடிகர் வராருன்னா அவர் ஆட்சிக்கு வந்தா அவர் என்ன பண்ணலாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற கட்சி எதுவும் பண்ணல, மோஸ்ட்லி எதுவுமே பண்ணல. அதனால அவருக்கு வர புதுசா வரவங்கள வரவேற்று அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்ன பொறுத்த மட்டிலும். இப்ப யாரு வரதா இருந்தாலுமே சரி, நல்லதோ ஏதோ பண்ண வராங்கன்னா மெயினா என்னோட மெயின் விஷயம் சொல்ல வருது என்னன்னா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும் நம்ம. ஏன் அப்படின்னா இப்ப நான் நிறைய இடத்துல கிரைம்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாருமே வந்து ஃபுல் கான்சியஸோட அதெல்லாம் பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு ஒரு தூண்டுகோலா ஒன்னு யாராவது கொடுத்துருக்கணும், இல்லை அவங்கள கூட எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்லாம நான் பர்சனலா கொஞ்சம் இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டேன். என்னோட சின்னனா இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து அதை அந்த ஒரு இருக்கிறனாலே நான் வந்து அது பண்றேன் இது பண்றேன் மிரட்டி எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. என்னோட சின்ன பசங்களே இப்பெல்லாம் அபியூஸ் வராங்களேன்ற நினைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நம்ம இருக்க ஃபார்வர்டா போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு சில சமுதாயங்கள்லாம் பேக்வர்டா போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த இதெல்லாம் இல்லாம ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்க முடியக்கூடிய ஒரு அமைப்பு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான், அது யாரா இருந்தாலும் சரி.